الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரே இல்லாத அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறிய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எமுகில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அவனது மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறும் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் குறிப்பாக பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலையிலும் சோர்வான கவலையான நிலைமையிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே விசேஷமான ஒரு படைப்பாக மனித குலத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனிதர்கள் எப்படி பெருமதியானவர்களோ அதே போன்று மனிதர்களுடைய மானம், மனிதர்களுடைய உயிர், மனிதர்களுடைய பொருளாதாரம் எல்லாம் பெருமதியானது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய மானத்திலே விளையாடுவது என்பது, ஒரு முஸ்லிமுடைய மானத்தை குலைப்பது என்பது, ஒரு முஸ்லிமுடைய இரத்தத்தை ஓட்டுவது என்பது, ஒரு முஸ்லிமுடைய பொருளாதாரத்தை அங்கே நாங்கள் வீணடிப்பது, அந்த பொருளாதாரத்தை நாங்கள் வீணாக எடுத்துக் கொள்வது என்பது கண்ணியமானவர்கள் அது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு உயிரையும் எங்களுக்கு பெருமதியாக நடத்துமாறு, பெருமதியாக நடந்து கொள்ளுமாறு ஒரு உயிரோடு எங்களுக்கு படித்திருக்கிறார். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த உலகத்திலே முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள், நீதி நியாயத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்ட பிறந்தவர்கள். அது முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கே நீதி நியாயத்தை பேசக்கூடியவர்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையிலே அகிலங்கை ஜமியத்துல் உலமா எல்லா பள்ளிவாய்களுக்கும் ஒரு தலைப்பை இன்றைய தினம் கொடுத்திருக்கிறது. அதுதான் பள்ளிகளில் நடந்து கொள்ளக்கூடிய முறை வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பது சம்பந்தமான தலைப்பிலே பொதுவா உரை அமைக்குமாறு. அந்த வகையில் அது சம்பந்தமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு உலகிலே நாம் வாழுகின்ற போது, இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற போது பல வகையான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நானும் நீங்களும் சந்திக்கிறோம். எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சந்தித்துக் கொண்டாலும் நாங்கள் ஒரு இலட்சியத்தோடு நாளைய மறுமையினாலே சுவர்க்கத்தை பரிசாக பெறும் நோக்கத்தோடு தான் இந்த உலக வாழ்விலே நானும் நீங்களும் வாழ வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஸ்லிமுடைய வெற்றி, ஒரு முஸ்லிமுடைய மரியாதை, ஒரு முஸ்லிமுடைய பெருமதியான அந்தஸ்தை எல்லாம் அல்லாஹ் வச்சிருப்பான். எதனால கண்ணியமானவர்கள், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய கடமையை சரியான முறையில் நிறைவேற்றுகின்ற போது, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு நெருங்கிய தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற போது அல்லாஹ் அந்த முஸ்லிமுக்கு அளப்பெரிய நன்மைகளை அல்லாஹ் அள்ளி வழங்குகிறான். ஒரு ஊரிலே முஸ்லீம்கள் வாழுகிறார்கள் என்பதற்குரிய அடையாளம் தான் அந்த ஊரிலே ஒரு மஸ்ஜித் இருப்பது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுகள் இல்லாத ஊர்களிலே குடியிருப்பதை கூட சில அறிஞர்கள் கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன்? எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள, எங்களுடைய மனதுக்கு நிம்மதியையும் அமைதியையும் தேடி வரக்கூடிய ஒரு இடம்தான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். அன்பானவர்களே, மஸ்ஜிதிலே கிடைக்கிற நிம்மதி வீட்டிலே கிடையாது, மஸ்ஜிதிலே கிடைக்கக்கூடிய அமைதி வீட்டிலே கிடையாது, மஸ்ஜிதிலே கிடைக்கக்கூடிய ராஹத், மஸ்ஜிதிலே கிடைக்கக்கூடிய வழிகாட்டல் கண்ணியமானது வீட்டிலே கிடையாது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ளே கொஞ்ச நேரம் வந்து இருந்து பாருங்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாம் அப்படியே நீங்கிவிடும். எங்களை மறந்து நாங்கள் அல்லாஹ்வுக்கு எங்களையே கொடுத்து விடுவோம். தஸ்பீகளும் திக்ருகளும் அதே போன்று குர்ஆன் திலாவத்துக்களில் அதிகமாக ஈடுபட்டுக் கொள்வோம். அந்த அளவு அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் பெறுவதியானது. அதனால் அல்லாஹ்வுடைய பரிசுத்த அல் குர்ஆனிலே ஷஆஇருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள்ல ஒன்று மஸ்ஜித் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய நினைவு சின்னமாக இருக்கின்ற மஸ்ஜிதோடு நெருங்கிய தொடர்பை நானும் நீங்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மஸ்ஜிதை ஒரு தனி நபர் ஒரு ஹாஜியாரால் கட்டலாம், அல்லது ஒரு நிறுவனத்தால் ஒரு மஸ்ஜித் கட்டப்படலாம், அல்லது ஊரினுடைய மக்களுடைய பணத்தால் ஒரு மஸ்ஜித் கட்டப்படலாம். ஆனால் கண்ணியமானவர்களே, மஸ்ஜித் என்பது ஒரு நபருக்கு சொந்தமானதோ, ஒரு அமைப்புக்கு சொந்தமானதோ, ஒரு ஊருக்கு சொந்தமானதோ அல்ல. மஸ்ஜித் என்பது பொதுவானது. அது முஸ்லீம்களுக்கும் குறிப்பாக வந்து போனாலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த பள்ளிக்குள்ளே வந்து செல்ல முடியும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அந்நிய மக்கள் கூட நீதம் கேட்டு வரக்கூடிய இடமாக மஸ்ஜித் இருக்கிறது. மஸ்ஜிதுடைய வளாகங்கள், மஸ்ஜிதுடைய முன்னால் உள்ள அந்த நாலாபுறத்திலும் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகள் கண்ணியமானவர்களை அந்நிய மக்கள் வந்து அவர்களோடு தொடர்புகளை பேணி எங்களுடைய விவாதத்தை பார்த்து அவர்களும் எங்களுடைய இஸ்லாத்துக்குள்ளே நுழைவதற்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்பதே அது அல்லாஹுக்கு சொந்தமானது. அந்த உலகத்தில் உள்ள மஸ்ஜிதுகள் எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த மஸ்ஜிதிலே இறைவன் அல்லாத யாரையும் அங்கே அழைக்க கூடாது. அல்லாஹ்வை மாத்திரம்தான் மஸ்ஜிதுக்குள்ளே வழங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தான் உதவி தேட வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். எனவே ஒரு முஸ்லிமுடைய வெற்றி, ஒரு முஸ்லிமுடைய நிம்மதி மஸ்ஜிதிலே தொடர்பை பேணுவதில் இருக்கிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மஸ்ஜிதுக்கு எப்படி சிறப்பை கொடுத்தார்களோ அதே போன்று மஸ்ஜிதிலே கடமை செய்யக்கூடிய ஊழியர்கள், முஅத்தினாக இருக்கலாம், பள்ளி கூட்டக்கூடிய ஒருவராக இருக்கலாம், அல்லது அதைவிட பெருமதியிலே உயர்ந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே இமாம செய்யக்கூடிய ஒரு ஹாஃபிலாக அல்லது ஒரு ஆலிமாக இருக்கலாம், அல்லது பள்ளியுடைய தோட்டங்களை துப்புரவு செய்யக்கூடிய ஒருவராக இருக்கலாம்.
இவர்கள் எல்லாரும் பெருமதியானவர்கள். இவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய விருந்தாளிகள். இவர்களை நோகடித்தால் நாம் அல்லாஹுவை நோகடித்ததை போல இவர்களை நாங்கள் சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் நிச்சயமாக சந்தோஷம் அடைவான். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய விருந்தாளிகள் அல்லாஹுடைய வீட்டை பாதுகாக்கிறார்கள், அல்லாஹுடைய வீட்டை சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். தங்களை சுத்தப்படுத்த வரக்கூடிய ஒவ்வொரு முஃமின்களுடைய மன நிம்மதிக்காக இந்த பள்ளி எல்லா நேரங்களிலும் சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, மஸ்ஜிதின் பக்கம் ஒவ்வொரு நாளும் மக்கள் வரவே இதற்காக 5 நேரம் அதான் சொல்லக்கூடியவர்கள். அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே மின் விசிறிகள், மின் குமிழிகள், அதே போல் இன்னொரு வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள். இவர்கள் பெருமதியானவர்கள். எனவே எப்படி பள்ளியிலே கடமை செய்யக்கூடிய ஒரு இமாம், ஒரு முஅஸ்ஸின், பள்ளி ஊழியர்கள் எப்படி பெருமதியோ அதே கொண்டு பள்ளிக்கு வந்து போகக்கூடிய, பள்ளியிலே தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நானும் நீங்களும் சிறந்தவர்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் 7 கூட்டங்களுக்கு நிழல் கொடுக்கிறான். அதுல ஒரு கூட்டம் யாரு தெரியுமா? அல்லாஹுடைய மஸ்ஜிதோடு தன்னுடைய உள்ளத்தை சுரமாக வைத்தவர். பள்ளியை விட்டு வெளியே போனா அவருக்கு என்ன மஸ்ஜிதுக்குள்ள மீண்டும் நான் எப்ப வருவேன்? நாங்க ஜும்மா தொழுவிட்டு போனா அசருடைய அதான் எப்ப கேட்கும்? அசர தொழுவிட்டு போனா மகரிபுடைய அதான் எப்ப கேட்கும்? மஸ்ஜிதுள்ளே வந்து கொள்வதற்கு என்று இந்த அதானை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். கண்ணியமானவர்கள், அது மாத்திரமல்ல, காலை மாலை அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு வந்து போவார். அல்லாஹுடைய மஸ்ஜிதை எப்போது சுத்தமாக வைத்திருப்பார். அல்லாஹுடைய மஸ்ஜித் என்றால் கண்ணியமானவர்கள் அதற்கு ஏதாவது நடக்குமாக இருந்தால் அதை அவர் பொறுத்துக் கொள்ள மாட்டார். தனக்கு ஒரு பிரச்சனையா தாங்கிக் கொள்ளுவார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனையா தாங்கிக் கொள்ளுவார், அதே போன்று தன்னுடைய மனைவி மக்களுக்கு ஒரு பிரச்சனையா அதை தாங்கிக் கொள்ளுவார். ஆனால் அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு ஏதாவது ஒன்று என்றால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்கள், அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்யுங்கள். அல்லாஹுடைய ஒரு மஸ்ஜித், அல்லாஹுடைய பெருமதியான ஒரு மஸ்ஜித், அதே போன்று ஏனைய அதற்கு உதவியாக இருக்கின்ற மஸ்ஜிதுகளையும் தகர்ப்பதற்காக, அந்த மஸ்ஜிதுகளிலே சுஜூது செய்யக்கூடிய அந்த உயிரை அழிப்பதற்காக, கொள்வதற்காக இஸ்லாத்துக்கு எதிரிகள் சதித்திட்டம் தீட்டி பல யுத்தங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நிலைமை இப்போது நடந்து கொண்டிருக்கும் நிலையாக இருக்கிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நீதி நியாயமாக நானும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தரக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், நீதியை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவாயாக. அநீதிக்கு யாரும் துணை போய்விடக் கூடாது. அதே ஒன்று அநியாயமாக இந்த உயிர் இந்த உலகத்திலே கொல்லப்பட்டு விடக்கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வின் ஆட்சி காலத்துல வெள்ளம் ஒன்று வந்தது. அந்த வெள்ளத்திலே ஒரு கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். வெள்ளம் வருவதற்கு முன்னதாக கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். வெள்ளம் வரப்போகிறது, வெள்ளம் வரக்கூடிய பகுதிகளிலே கொஞ்சம் பாதுகாப்பை, அணைக்கட்டுகளை போட்டு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று. வெள்ளம் வந்து போய்விட்டது, எந்த பாதிப்பும் இல்லை. இறுதியாக ஒரு விடயம் சொல்லப்படுகிறது, ஒரு நாய் ஒன்று வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டு இறந்ததாக. அவர்கள் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையிலே, நாளைய மறுமையை அல்லாஹுக்கு முன்னால் இந்த நாய் வந்தால், வாய் பேச முடியாத மிருகம் வந்தால், நானும் நீங்களும் வெறுக்கக்கூடிய, நானும் நீங்களும் நஜீஸ் செய்து ஒதுக்கக்கூடிய இந்த மிருகம் அல்லாஹுக்கு முன்னால், இந்த உமருடைய ஆட்சியில் தான் நான் பிறந்து போனேன் அநியாயமாக என்று சொன்னால், இந்த உமர் அல்லாஹ்விடத்தில் எப்படி பதில் சொல்வார் என்று சொன்னார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் இதை சொல்லவர்கள் என்றால் எந்த உயிரும் அநியாயமாக இருந்துவிடக் கூடாது. எந்த கர்ப்பிணி தாய்மார்களும் அநியாயமாக இருந்துவிடக் கூடாது. பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் அநியாயமாக இருந்துவிடக் கூடாது. உண்மையிலே இஸ்லாத்தின் எதிரிகள், அது இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடியில்லை என்றால், அவர்களால் சமூகத்துக்கு ஒரு இழிவு என்றால், கண்ணியமான அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பிரார்த்தியுங்கள். எனவே நாம் ரஹ்மத்தாக, அருளாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள். நான் எங்களுடைய வருகையினூடாக இந்த உலகத்தில் உள்ள முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்வு ரஹ்மத்,
முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ரஹ்மத். இன்னைக்கு நாம பார்க்கிறோம் முதல்ல கூடிய இந்த கிராமத்துல, அதாவது நாலா பக்கத்துல சூழ்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அந்நிய மக்கள் உங்களோட எவ்வளவு இறக்கமாக இருக்கிறார்கள். உங்களோட வீட்டுல ஏதாவது ஜனாதாண்டா அவங்க வருகிறார்கள், அவர்கள் வீட்டுல யாராவது இறந்து போனா நீங்க போறீங்க, ஏதாவது பங்கன் என்றா கடியமான சந்தோஷமான மாதிரி எல்லாரும் கலந்து கொள்வீங்க. சில இடங்கள்ல கல்யாணம் என்றால் நாங்க எல்லாரும் போய் அதுல பங்கேற்கணும் என்பதற்காக என்ன செய்கிறார்கள், அவர் முஸ்லிம் கோக்கைகளை போட்டு சமைக்கிறார்கள். நாங்க வந்து சாப்பிடுவதால. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கண்ணியமாக நாங்கள் எல்லோரும் ஒன்றரை கலந்திருக்கிறோம். கடந்த காலங்களில் எவ்வளவு காலம் கடந்து விட்டோம். இலங்கையில எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டது. மாஷா அல்லாஹ், அல்லாஹுடைய உதவியால் அவருடைய பள்ளிக்கு எந்த ஆபத்தையும் அல்லாஹ் கொடுக்கல. இங்குள்ள மக்கள் மாற்று மத சகோதரர்களுடைய பள்ளிகளை பாதுகாத்து தந்தார்கள். மாற்று மத சகோதரர்கள் அவர்களுடைய ஒரு உரிமையாக, அவர்களுடைய ஒரு கடமையாக அதை பொருட்படுத்தி அவர்களும் சேர்ந்து எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு நெருங்கிய தொடர்பை எடுத்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு தொடர்பு இல்லை என்றால் நிச்சயமாக நாம் ஈமானை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் மெல்ல மெல்ல தூரமாகுவோம். அல்லாஹ்வுடைய கடமை தொழுகை யாரும் பாழாக்கிவிடக் கூடாது. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு உள்ளம் அளவு தொடர்பாக இருந்தால் நாளைய கியாமத்துடைய நாளையிலே 7 சாராருக்கு நிழல், அதில் ஒரு சார் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு தொடர்பை ஏற்படுத்தியது. கண்ணியமானவர்களே, உள்ளம் அளவு மஸ்ஜிதுல தொடர்பு என்றால் அறிவு அளவு. ஒரு மனிதனுடைய அறிவை கொடுத்து மஸ்ஜிதுக்கு பணி செய்தால், ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு சேவை செய்தால், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்தால், கண்ணியமானவர்களே, அது பெருமதியானது. அவருடைய கால நேரம் பெருமதியானது. எங்களை விட்டு எத்தனையோ பேர் கபராளியாக இருக்கிறார்கள். இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்த எத்தனையோ பேர் கபராளியாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அவருடைய கபறுகளை எல்லாம் சுவர்க்கத்தை பூஞ்சோரையாக ஆக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நல்ல முறையிலே பராமரித்தார்கள். முன்னே ஒரு காலம் உங்களுக்கு தெரியும், நீங்க ஜும்மாவுக்கு போவதா இருந்தா ஒன்னும் மதவாக்குள்ள பக்கம் போவீங்க, அப்படி இல்லைன்னா சங்கத்திக்குள்ளும் போவீங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு உங்க கிராமத்திலேயே ஜும்மா வச்சிருக்கிறான். சுமார் 50க்கு மேற்பட்ட குடியேற்றங்கள் அந்த ஊர்ல வச்சிருக்கிறான். அது ஒரு பெருமதியாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த மஸ்ஜிதை பாதுகாக்க வேண்டும். இந்த மஸ்ஜிதோடு நெருங்கிய தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்க யாருமே வீட்டுல சொல்லக்கூடாது. நாங்கள் எல்லாரும் ஆண்கள், வயது வந்த ஆண்கள், சிறு பிள்ளைகளையும் பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வந்து 5 நேரமும் பள்ளியில தொழுகிறோம். ஒவ்வொரு வக்துக்கும் கண்ணியமானவர்கள், என்னுடைய பெரிய தப்பல்ல, சாதாரணமாக 5-6 தப்புகள் கொண்ட ஒரு மஸ்ஜித். ஒவ்வொரு வக்துக்கும் மாஷா அல்லாஹ் 3-4 தப் பூர்த்தியாக இருக்கணும். கண்ணியமானவர்களே, வெளி மக்கள் நிறைய பேர் இந்த மஸ்ஜிதை பயன்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த மஸ்ஜிதுல ஊர்வாசிகள் தொழுவதை விடவும் பயணம் போகக்கூடியவர்கள் அதிகமாக தொழுகிறார்கள். இன்றைய ஜும்மாவிலும் பயணம் செல்லக்கூடிய நிறைய பேர் பங்கெடுத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இந்த மஸ்ஜிதோடு மிக மிக நெருக்கமான தொடர்புகளோடு இருக்கக்கூடியவர்கள் வந்து போகக்கூடிய ஏதோ ஒரு வகையிலே தொடர்பு இருந்தாலும் இந்த மஸ்ஜிதிலே, அதாவது நிரந்தர ஊர்வாசியாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு பெரியதொரு கடமை இருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அறிவை ஆற்றலை தந்திருந்தால் அதை இந்த மஸ்ஜிதினூடாக சமூகத்துக்கு பணியாக அதை எடுத்து செய்யுங்கள். அல்லாஹ் எங்களுக்கு பொருளாதாரத்திலே வளர்ச்சியை தந்திருந்தால் மாதாந்தம் ஒரு தொகையை கொடுத்து இந்த மஸ்ஜிதை டெவலப் பண்ணுங்கள். இந்த மஸ்ஜிதுடைய பணியை விசாலப்படுத்துங்கள். அன்பானவர்களே, இங்கே குர்ஆன் மதரசா நடக்கிறது, மாஷா அல்லாஹ். வாராந்தம் ஜும்மா நடக்கிறது, மாஷா அல்லாஹ். இன்னும் நிறைய விடயங்களை செய்யலாம். மாதத்துல 1 பயான் 2 பயான் பெண்களுக்கு செய்யலாம். வாராந்த ஃபிக்ஹ் வகுப்புகள் செய்யலாம். விளங்காத மார்க்கத்தை பற்றி தெரியாதவர்கள் தஃசீர் வகுப்புகள், குர்ஆன் வகுப்புகள், மார்க்கத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு வாரமும் 4 பேரோ 5 பேரோ கலந்து சில விடயங்களை கதைத்து அவர்களுக்கு தெரியாத விடயங்களை கற்றுக் கொடுக்கலாம். இப்படியான பணிகளை நிச்சயமாக செய்கின்ற போது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே மக்கள் இன்னும் அதிகமாக வருவாங்க. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள், மஸ்ஜிதோடு நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடியவர்கள், இவர்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தவர்கள். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் கொடுக்கின்ற சிறப்புகள் ஏராளம் சொல்லி தந்தார்கள். இந்த வகையிலே இந்த சிறப்புகளுக்குரிய மக்களாக நானும் நீங்களும் மாறிக்கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்வது என்பது, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை துப்புரவாக வைப்பது என்பது
அது இந்த பள்ளியில கடமை செய்யக்கூடியவங்களுடைய பொறுப்பு கடமை மட்டுமல்ல, எல்லாருடைய கடமை. இந்த ஊர்வாசிகள் மாத்திரமல்ல, இந்த பள்ளிக்கு வந்து போகக்கூடிய கடமையாகும். அல்லாஹுடைய மஸ்ஜித் இருக்கிறதே அது பொறுமதியாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு தாய் மௌத்தாகிறாள். ஒரு தாய் இரவு நேரத்துல மௌத்தாகி விடுகிறாள். சஹாபாக்கள் என்ன செய்தார்? இரவோடு இரவாக அந்த தாயுடைய இறுதி கடமைகளை தாயை குளிப்பாட்டி, அந்த தாயை கப்பல் செஞ்சு, அந்த தாயை தொலைவிச்சு அடக்கம் செய்து விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுடைய நேரம் அவருடைய தூக்கத்துக்கு இடையூறு ஏற்படுத்த விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லாமல் இந்த விடயத்தை நாங்கள் செய்து விடுவோம், சாதாரண ஒரு தாய் தானே மௌத்தாக இருக்கிறார் என்று சஹாபாக்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? அந்த தாயுடைய ஜனாஸா, அந்த இறுதி கடமைகளை முடித்து விடுகிறார்கள். அப்படியே சஹாபாக்கள் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்திலே சுபகுடைய நேரமாகிறது. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் தன்னுடைய இரவு தொழுகைகளை முடித்துவிட்டு சுபகுடைய தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு விரைந்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே தொழுகிறார்கள். தொழுது முடிந்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமைக்கு மாற்றமாக நபித்தோழர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இரவு ஒரு தாய் மௌத்தானால் அந்த தாயுடைய ஜனாஸா செய்தி எனக்கு நீங்க ஏன் சொல்ல இல்லைன்னு கேட்டார். சஹாபாக்கள் எல்லாரும் வியப்படைந்தார். இரவு மௌத்தானது சாதாரண ஒரு தாய் தானே, சாதாரணமான ஒரு தாய் தானே, இதை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற யாரையாவது சொல்லுகின்றார்களா? கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த சஹாபாக்கள் சொல்லுகின்றார், நாயகமே, இரவு ஒரு தாய் எங்களுக்கு தெரியும், நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தாய், இந்த தாய் மௌத்தான விடயம் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக இரவுடைய நேரத்திலே தாயுடைய இறுதி கடமைகளை நாங்கள் செய்த தாய் இரவோடு இரவாக அடக்கம் செய்து விட்டோம் நாயகமே என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அடக்கம் செய்த அந்த தாய் இரவோடு இரவாக அந்த தாய் சுவர்க்கத்திலே நுழைக்கப்பட்டு அந்த தாய் இரவு நாள் சுவர்க்கத்திலே கண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் வியந்து போனார்கள், நாயகமே, அந்த தாயா சுவர்க்கத்திலே கண்டீர்கள்? அந்த தாய் ஏன் சுவர்க்கத்திலே இருந்தார்? கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவரிடத்திலே கேட்டார்கள். அந்த கேள்விக்கு பதிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்ததற்கு பின்னால் அந்த பதிலை சஹாபாக்கள் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவரிடத்தில் நான் அந்த தாயை பற்றி கேட்டேன், இந்த தாய் ஏன் அல்லாஹ் இந்த தாயுடைய அந்த மௌத்துக்கு பின்னால் உடனே இந்த தாய்க்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுத்தான்? அன்னஹா கானத் லதுல்கில் கதாஸ மினல் மஸ்ஜித். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தாய் இருக்கிறாளே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய அழுக்குகள் தூசிகளை எல்லாம் அகற்றக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய தாய். அதனாலதான் தாய்க்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நானும் நீங்களும் சாதாரணமாக யோசிப்போம். சில பகுதிகளை நாங்க பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுடைய புத்தகங்களை அந்த முன்பகுதிகளை கூட்டக்கூடிய தாய்மார் காலை நேரத்திலே ஆண்கள் நடமாட்டம் இல்லாத நேரங்களில் ஒவ்வொரு நாளும் வந்து கூட்டி செல்வார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த அதிகமாக மக்களுடைய இடையூறுகள் ஏற்படாத வகையிலே அந்த இடத்திலே வந்து என்ன செய்வார்கள்? சுத்தமாக்கிவிட்டு அங்க இருக்கக்கூடிய மட்டைகள், அங்க இருக்க இடையூறு தரக்கூடிய கற்கள் ஏனையவைகள் அப்படியே அப்புறமாக்கிவிட்டு சுத்தமாக்கிவிட்டு செல்கின்ற நிலை இன்றும் கூட பல பகுதிகள் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்வது என்பது அந்த சம்பவத்தின் மூலமாக நாங்கள் விளங்குவது ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் இப்படியான நல்ல பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். பெண்மணிகள் சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள், தாய்மார்கள் சிறந்தவர்கள், அதிகமாக சுத்தம் என்ற பணியிலே ஈடுபடக்கூடியவர்கள். நாங்கள் காலையிலே எழுந்து இரவு தூக்கம் போகும் வரைக்கும் எங்களுடைய அதிகமான சுத்தம் சம்பந்தப்பட்ட வேலைகள், உங்களுடைய உடுப்பை கழுவுவதாக இருக்கலாம், உங்களுடைய வீட்டை கூட்டுவதாக இருக்கலாம், வெளிப்பகுதியை கூட்டுவதாக இருக்கலாம், கண்ணியமானவர்களே பிள்ளைகளுடைய அந்த அசுத்த விஷயங்களை கழுவுவதாக இருக்கலாம், வீட்டுடைய முஸ்லீமுடைய சுத்தமாக இருக்கலாம், நாங்கள் சொல்லுவோமே கண்ணியமானவர்களை சமையல் அறை என்று அதனுடைய சுத்தமாக இருக்கலாம்,
வீட்டுடைய சுத்தமாக இருக்கலாம், உள் சுத்தம், எல்லா வகையான அந்த சுத்த பகுதிகளையும் எல்லா வகையான வீட்டுடைய வேலைகளையும் ஒரு தாய் தான் செஞ்சு கொண்டிருக்கிறார், ஒரு சகோதரி தான் செய்து கொண்டிருக்கிறார், அல்லது எங்களுடைய ஒரு மகள் கண்ணியமா இவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் தான் இடத்திலே சிறந்தவர்கள். இப்படியான ஒரு பணியை செய்த ஒரு தாய் தான் கண்ணியமானவர்கள். ஒவ்வொரு நாள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அந்த மஸ்ஜித் நபியை சுத்தம் செய்யக்கூடிய தாய் அவ்வளவு பெரிய சிறப்போடு இருந்தார். கண்ணியமானவர்கள், இப்படியான மாபல் பதிக்கப்பட்ட மின்வசதிகள் பொருத்தப்பட்ட மஸ்ஜித் அல்ல, மழைகள் பெய்தால் சேராகக்கூடிய மஸ்ஜித். சஹாபாக்கள் நபித்தோழர்கள் தொழுவார்கள், நெற்றியிலே சேறுபடும், மழைகள் பெய்தால் உள்ளே தண்ணி வரும். அப்படியான மஸ்ஜித், அதை சுத்தம் செய்வது என்பது லேசான காரியம் அல்ல, சும்மா மொப்படிச்சுடுகிற வேலை இல்ல. அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள். அந்த தாயுடைய கஷ்டத்துக்காக அல்லாஹ் அந்த தாய்க்கு உடனே சுவர்க்கத்தை கொடுத்திருக்கிறான். எனவே நானும் நீங்கள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அதனூடாக நிறைய நன்மைகளை எங்களுக்கு பெற்றுக் கொள்ளலாம். அடுத்தபடியே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே கடமை செய்யக்கூடியவர்கள் தான், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடியவர்கள் தான், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு நிரந்தரமாக ஒரு ஊர்ல இருந்து அந்த பள்ளிக்கு வந்து போகக்கூடியவர்கள், பயணிகளாக வந்து மஸ்ஜிதை பயன்படுத்தக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய இந்த மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய வக்ஃபுடைய சொத்துகள், அது தண்ணீராக இருக்கலாம், அல்லது டாய்லெட்டுடைய பகுதியா இருக்கலாம், அல்லது குளிக்கின்ற பகுதியா இருக்கலாம், அல்லது ஒரு பார்க்கிங் பகுதியாக இருக்கலாம், அல்பானவர்களே, அல்லது சொல்லக்கூடிய ஒரு முசல்லாவுடைய பகுதியாக இருக்கலாம். இந்த இடங்களை நாங்கள் எல்லாரும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாங்க சில இடங்கள்ல பாக்குறோம், சில இடங்களுக்கு தொலை போனா ஒருத்தர் தொழுதுட்டு போன இடத்துல இன்னொருத்தருக்கு தொலைலாம், அவர் பீடி குடிக்கிற புகைத்தல் குடிக்கிற அந்த இடத்துல சுஜூதுக்கு போன அந்த நாமத்தை வீச்சு கண்ணியமானவர்கள். சிலர்கள் தொழக்கூடிய இடங்கள்ல இன்னொருத்தர் வந்து தொழிலாம் வேர்வ நாசமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, இதை யாரும் சுட்டி காட்டி பேச இல்ல, யாரும் சொல்லியும் பேச இல்ல. சில இடங்கள்ல நடக்கிற செய்தியை சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு சுத்தமாக வாங்க. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் அசுத்தம் இருந்தா அதை சுத்தமாக்கி விட்டு போங்க. முஸ்லிம்கள் யார் என்றா, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வருகிறார்களா, ஒரு பயணம் போகிறார்களா, அந்த இடத்துல அசுத்தம் இருக்குதா, அதை நீக்கி அதை சுத்தப்படுத்தக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள். கண்ணியமானவர்களே, எனவே நாங்கள் எங்களை சுத்தப்படுத்த வந்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதையும் அசுத்தமாக்கி விட்டு போனா கண்ணியமா இதுக்கு நாங்க வேறையா போக நாங்க சுத்தமாக உண்டு. தங்களை பரிசுத்தப்படுத்த வருகின்ற மக்கள் வரக்கூடிய அந்த இடத்தையும் வெறுப்பூட்டக்கூடிய வகையில் அமைத்து விட்டு செல்வது அது பாரதூரமானது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுடைய இந்த வளாகத்துக்குள் நடந்து கொள்கின்ற முறைகளிலே மிகவும் எச்சரிக்கையாக நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அதே போல மஸ்ஜிதுடைய சொத்துக்களை பாதுகாக்கின்ற விஷயத்திலே எல்லோரும் கவனமாக இருக்கிறது. மஸ்ஜிதுடைய தண்ணீரை வெளியே கொண்டு செல்வதாக இருக்கலாம், அல்லது மஸ்ஜிதுக்கு முன்னால் உள்ள அதாவது மாம்பர மரங்கள் இருக்கிறது, அதனுடைய காய்களை பிப்பதாக இருக்கலாம், அல்லது ஏதாவது தென்னந்தோப்பிலே தென்னை மரங்களுடைய அந்த காய்கள் கீழே விழுந்து கண்ணியமா வெளியிலே கொண்டு போவதாக இருந்தாலும், அதனுடைய மட்டை எடுப்பதாக இருந்தாலும், அல்லது பல்லு குத்துறதுக்கு ஒரு ஈக்கிலை எடுப்பதாக இருந்தாலும் கண்ணியமானவர்களை கொஞ்சம் கவனமாக யோசித்து பலமுறை சிந்தித்து பொறுப்புதாரிகளிடத்தில் அனுமதி எடுத்துத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும். அது என்னுடைய உங்களுடைய சொத்து அல்ல, இது அல்லாஹ்வுடைய சொத்து, அல்லாஹ்வுடைய இடம், இது அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட இடம். அன்பானவர்களே, எனவே மிகவும் நல்ல முறையில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த மஸ்ஜிதுடைய சொத்துக்களை, அல்லாஹ்வுடைய இந்த பொருளாதார இந்த வளர்ச்சியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுடைய சொத்துக்களை பாதுகாத்தால் அல்லாஹ் எங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பார். யார் மஸ்ஜிதுடைய சொத்துக்களை வீணடிக்கிறாங்களோ கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நிச்சயமாக அவருடைய பொருளாதாரங்களை வீணடிப்பார். முன்னால வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால், மஸ்ஜிதுடைய கேட்டை விட்டு மஸ்ஜிதுடைய அந்த போடப்பட்டிருக்கின்ற மதிலை விட்டு வெளியே போறதுக்கு முன்னால தன்னுடைய கால்களை கூட தட்டி விட்டு போவார். கண்ணியமானவர்கள் அவர்களை பார்த்து சிலர் கேட்டார்கள், ஏன் இப்படி தட்டிட்டு போறீங்க? அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ள தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண் இருக்கிறே, அது கூட வெளியில போய்விடக் கூடாது என்பதற்காக நாங்க இப்படி நடந்து கொள்கிறோம் என்பார்கள். கண்ணியமான அல்லாஹ்வே நல்லடியார்களே, முன்னோர்கள் பரக்கத்துக்காக மஸ்ஜிதுக்குள்ள ஹவுல இருந்து தண்ணி கொஞ்சம் கொண்டு போவாங்க, கொண்டு போய் வீட்டுகளை தெளிப்பாங்க, அல்லது இங்க உள்ள தண்ணிகளை குடிப்பதில் கொண்டு போவாங்க. கண்ணியமானவர்களே,
எங்க இருந்து ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போனா 2-3 குடத்தை ஊத்திட்டு தான் கொண்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஹதியாவோட மஸ்ஜிதுக்கு கொடுத்துட்டு தான் போட்டதுக்கு பின்னாலதான் கொண்டு போவாங்க. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு சில மக்களை சமூகத்துல நாங்க பாக்குறோம், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு தொலை வந்துட்டாரா, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுடைய அந்த கைலொட்டுடைய பகுதி ஏதோ ஒரு பகுதி அவர் பாவித்து விட்டாரா, பாவித்ததுக்கு பின்னால் கண்ணாலான முடியுமான ஒரு தொகையை பள்ளி உண்டியலை போட்டு விட்டு காத்திடுவார். ஒரு பயணம் கொண்டு போங்க, கொழும்புக்கோ கண்டிக்கோ எங்கேயோ போங்க, மஸ்ஜிது உங்களுக்கு கிடைக்க இல்லையா, நீங்க ஏதாவது பொது டொய்லெட்டுக்கு போவீங்க. பொது டொய்லெட்டுக்கு போய் பாருங்க, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல இருக்கிற சுத்தத்தை போல அங்க சுத்தம் கிடையாது. சில டொய்லெட்டுகளை உட்கார்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்கவே இயலாது. சில டொய்லெட்டுகள்ல தண்ணியே இல்லை. சில டொய்லெட்டுகளுக்கு கண்ணியமானவர்களே, நாங்க ஒரு கலாகாஜத்தை நிறைவேற்ற போறோம், எப்படா அவசரமா வெளியே போய்கொள்ள மாட்டோமா என்ற ஒரு நிலைமை. சில இடங்களுக்கு போனா 5-10 பேருக்கு பின்னால போலி இருக்கணும். இப்படி சிறுநீர் கிடைச்சதுக்கு பின்னால 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா பணத்தை கொடுத்துதான் வெளியே வரும். கண்ணியமானவர்களே, மிக கஷ்டப்பட்டு அந்த இடத்துல நேரத்தை கழிச்சுட்டு கொடுத்துருவாராம். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்தா டொய்லெட்டுக்கு போனாலும் இது டொய்லெட்டா என்று நாட்டம் வருவது கிடையாது, நாட்டங்கள் வீசுவது கிடையாது. அந்த அளவு சுத்தமாக எல்லா மஸ்ஜிதுடைய டொய்லெட்டுகள் இருப்பதை பார்க்குவோம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு சில பகுதிகளை நாங்க பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்களோட பகுதிகள் அது இல்ல. உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடிய டொய்லெட்டுகளை சில பகுதிகளை பார்த்தா சுற்று பேப்பர்கள், கல்லுகள், இன்னும் ஏராளமான பொருட்கள். கண்ணியமானவர்களே, இது யாரு போடுவது? யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு தொழுக வந்து போகக்கூடிய தொழுகையாளிகள் மூலமாக, தொழுகையாளிகள் தான். கண்ணியமானவர்களே, இவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையிலே முன்மாதிரி இருக்க வேண்டும். எனவே அன்பானவர்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுடைய அந்த எல்லா பகுதிகளையும் பாதுகாக்கின்ற விஷயத்தில் நானும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு சில பகுதிகளை நாங்க பார்க்கிறோம், எப்படி நடக்குதுன்னா, ஒருத்தர் வந்து சொல்ல வந்தாலும் ஒரு பெயினை போட்டு கண்டுக்கொள்வோம், அதுக்கு பின்னால் அவர் மறந்து ஓப்பன்னாம போயிடுவார். சிலர் சொல்லுவார்கள் அதற்குரிய வேலை அது முஅத்தினுடைய வேலை. கண்ணியமானவர்கள், அது எல்லோருடைய வேலை. மஸ்ஜிதுடைய சொத்துக்களை பயன்படுத்துவதை மிகவும் ஜாக்கிரதையான முறையில் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா முந்தைய காலங்களை போல இல்ல, கரண்ட் பில்கள் கூட, தண்ணி பில் கூட, அதே போன்று ஏனைய செலவுகள் எல்லாம் அதிகம். அதற்கு முந்தைய போல சின்ன ஒரு சம்பளம் கொடுக்கிறாரு, கொஞ்சம் பெரிய சம்பளம் தான் கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுடைய வக்ஃபுடைய சொத்துக்களை மிகவும் முக்கியமான முறையில் அதுகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களால் முடியுமான ஏதாவது ஒன்றை மஸ்ஜிதுக்கு நாங்கள் மாதாந்தமோ அல்லது எங்களால் ஏழுமான ஒரு பங்களிப்பையோ நாங்களும் நீங்கள் செய்து வர. கோடை காலங்கள் வந்தால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ளே மரங்கள் இருக்கின்றன, இந்த மரம் செழிப்பாக இருக்க வேண்டும், செத்து விடக்கூடாது. இதற்கு எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்ற வேண்டும். அப்படி இல்லையா, எங்களால முடியுமாக இருந்தால் ஒரு 5-10 பேர் சேர்ந்து ஒரு பௌத்தருக்கு ஒரு கணக்கு கொடுத்து அதன் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றுவது, அல்லது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல கைன விசாலமான பகுதி அப்படியே சும்மா இருக்குது, பாலைவனமான சில பகுதி இருக்குது, அந்த பகுதி ஏதாவது நாட்டி வருவாய பள்ளிக்கு எடுத்துக் கொடுப்பது. இன்றைக்கு நாட்டு கண்ணியமானவர்களே, 5 வருஷத்துக்கு பின்னால அது ஒரு பயனை கொடுக்கும். 5 வருஷத்துக்கு பின்னால அந்த தேங்காய் மூலமாக பெரியதொரு பணம் வந்து அது அதற்கு சம்பளமாக போகும். ஒவ்வொருடைய இமாமத்திலும் ஒவ்வொருடைய துவாவிலும் அந்த கபருக்கு புறாவாசம் கிடைத்துக் கொண்டிருக்கும். எங்க கண்ணியம் 5 வருஷத்துக்கு முன்னால போட்ட அஸ்திவாரம் 5 வருஷத்துக்கு பின்னால நாங்க கபூர்ல அனுபவிப்போம். எங்களை விட்டு பிரிந்து எத்தனையோ நிர்வாகிகள் கபூராளிகள் இன்னைக்கு அவர் இருக்கின்ற போது ஆரம்ப ஓலை குடிசை இந்த பள்ளிகளை நாம் நீங்கள் தொழுது கொண்டிருந்தோம். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல தொழிலக்கூடிய பகுதி அழகா கட்டப்படுகிறது. எவ்வளவு லேசி வெளியே போகத்தை அப்படியே உங்களுக்கு டொய்லெட்டுக்கு போயிட்டு அப்படியே ஒன்று எடுத்துட்டு அப்படியே மஸ்ஜிதுக்குள்ள நுழைஞ்சு கொள்ளலாம். எவ்வளவு பெரிய நியமத். கண்ணியமானவர்களே, இன்னும் 5 காலத்துக்கு பின்னால சிறப்பருக்கு கூடுகின்ற போது இதுவும் இன்னும் விசாலமாகும். எனவே அதற்காக எங்களால் பிரியமான பங்களிப்பை நாம் கொஞ்சம் தான் பணம் எடுக்கிறோம், கொஞ்சம் தான் வருவாய் எடுக்கிறோம், அதில் எங்கள்கிட்ட பணமே இல்லையா, எங்களை கால நேரத்தையாவது கொடுப்பது. அதில் டொய்லெட் இப்ப அதற்கு நீங்க கழுவுறீங்க, எத்தனை மணிக்கு அதை நீங்க பள்ளியை சுத்தம் பண்றீங்க, கொஞ்சம் எனக்கு ஞாபகப்படுத்துங்க, அதில் நானும் வாரேன். அப்படி இல்லைன்னா அதில் நீங்க டொய்லெட்டை துப்புரவு பண்ணும் போது அதுக்கு ஏதாவது கிருமி நாட்டி போடுறீங்க, அது ஏதாவது கிளீனர் போடுறீங்க. அப்படியான
அந்த வைகளை நான் சொன்ன தாளைன்னு சொல்லி சிலர் முன் வருவார்கள். கண்ணியமானவர்களை அப்படியான எங்களால முடியுமான ஏதோ ஒரு வகையில பங்களிப்பை நாங்கள் செய்து அல்லாஹுடைய மஸ்ஜிதுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு வருகின்ற போது கண்ணியமான முறை வர வேண்டும். வலது காலை முன்வைத்து அல்லாஹும் உன்னுடைய ரஹ்மத்துடைய வாயிலை எனக்கு திறந்து நடுவாயாக என்ற துவாவோடுதான் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் ரஹ்மத் எதிர்பார்த்து வருகிறோம். துவா இல்லாம வந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்கே கிடைக்க போகுது? பள்ளியை விட்டு வெளியே போக போறோமா, இடது கால வைத்து அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக என்ற துவாவோடு தான் வெளியே போகும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த முறைகளை பேணி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ள நடந்து கொள்ள வேண்டும். இப்படியான முறையில் நடந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நிச்சயமாக நம்ம வெற்றி பெற்றவர்களாக மாறுவோம். தொழுகையை பேணுதாக இருந்துவோம். அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே சொல்லுகின்றான், சிறந்த தொழுகையாக வெற்றி பெற்று விட்டார்கள். மேலும் நிச்சயமாக அவர்கள் அவருடைய தொழுகை இறைச்சம் உள்ளவர் இருப்பார். சொல்ல வந்தா கண்ணியமானவர்களை, அவர் சொல்ல வந்தா அவருடைய கடை தலையில் இருக்காது, உலக சிந்தனை தலையில் இருக்காது. அல்லாஹுக்கு முன்னால் தன்னை முழுமையாக கொடுத்து விடுவார். அல்லாஹுக்கு முன்னால தன்னை அர்ப்பணித்து விடுவார். அல்லாஹுக்கு முன்னால தான் அடிமை என்பதை நிரூபித்து விடுவார். எனவே அப்படியான சிறந்த தொழுகையாளிகளாக நானும் நீங்களும் மாறிக்கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய மஸ்ஜிதை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்குள்ள ஏதாவது சுத்தம் இருந்தால், அல்லாஹுடைய மஸ்ஜிதுடைய வளாகத்துக்குள்ள ஏதாவது இடையில ஏற்படுத்தக்கூடியவைகள் இருந்தால் அவைகளை நீக்கி சுத்தப்படுத்தக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாறிக்கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை எப்போதும் பாதுகாக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து போகக்கூடிய சிறந்த விருந்தாளிகளாக இறைவான் எங்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. நாளை மறுமை நாள் எங்க எல்லாருக்கும் சுவர்க்கத்துல இடத்தை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய மஸ்ஜிதுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய உன்னுடைய மஸ்ஜிதுக்கு அதிக தான தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக, உன்னுடைய மஸ்ஜிதிலே கடமையை கூடிய ஊரிகள் இரக்கமாக அன்பாக நடக்கக்கூடியவர்களாக எங்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், உன்னை சுஜூத் செய்யக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு நீயே சிறந்த பாதுகாவலன். யா அல்லாஹ், நீயே அந்த மஸ்ஜிதுகளை பாதுகாத்திருவாயாக. கலிமா சொன்ன ஒவ்வொரு உயிர்களை நீ பாதுகாத்திருவாயாக. யா அல்லாஹ், அந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் அநியாயமாக கொலை செய்யப்படாமல் பாதுகாத்திருவாயாக. யா அல்லாஹ், அந்த உலகத்திலே நீதி நியாயத்தை நிலைநாட்ட செய்வாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிடுவாயாக. உனக்கு பொருத்தமான முறையிலே எங்களோட வாழ்வை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. பொருத்தமான இடத்திலே, பொருத்தமான நேரத்திலே, பொருத்தமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு எங்களோட உயிரை எடுத்துக் கொள்வாயாக.